வணக்கம். ஸ்டாலின் உதயநிதி ரகசிய பயணம் மைசூருக்கு சென்றதன் காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி எதிர்க்கட்சியாக வந்துள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் 10 பேருடன் ஓய்வெடுப்பதற்காக தற்பொழுது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட பலரும் மைசூருக்கு படையெடுத்து சென்றுள்ளனர். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த அரசியல் பயணமா குடும்ப பயணமா என்ற கேள்விற்கு உதயநிதி அவர்கள் குடும்ப பயணம் என்பதை தெரிவித்துள்ளார். ஆனால் இது குடும்ப பயணம் கிடையாது. இதற்கு பின்னால் நிச்சயம் ஒரு அரசியல் இருக்கிறது. இதைத்தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். மைசூர் வழியாக குடகு மலை கூர்க் பகுதியில் சென்று அங்குள்ள ரிசார்ட்டில் தங்கி ஓய்வெடுக்க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளார். ஜூன் 2ஆம் தேதிதான் தமிழ்நாட்டிற்கு வருகை தர உள்ளார். ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தருவதற்கு முன்பாக திமுக எதற்காக தோல்வி அடைந்தது என்ற முக்கியமான அறிக்கையை 36 பேர் கொண்ட குழு ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். மைசூரில் பாஜகவுடன் கைகோர்க்க ரகசியமாக திட்டமிட்டுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். மோடி அவர்களது காலில் விழுவதற்கு கூட தற்பொழுது திமுக தயாராகவே இருக்கிறது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப மத்தியில் எந்த ஒரு தேசிய கட்சியின் ஆதரவு இல்லாமல் அரசியலை நடத்த முடியாது திமுகவால். இதுவரைக்கும் சுமார் 20 ஆண்டுகளாக காங்கிரஸ் உதவியுடன் மத்தியில் ஒட்டுமொத்த ஆதரவுகளை வைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது காங்கிரசும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது. இதனால் வேறு வழி கிடையாது. தமிழக மக்கள் நம்மளை புறக்கணித்தாலும் நம்மளை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அமலாக்கத்துறை அதிகாரிகள் நமது வீடுகள், உறவினர்கள் வீடுகள் சோதனைகளை நடத்தினால் பல ஆயிரம் கோடிகள் சிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். இதனால் பாஜகவிடம் சரணடைவதுதான் ஒரே வழி என்பதற்கேற்ப மைசூரில் அங்குள்ள கூர்க் ரெஸ்டாரண்டில் தனிப்பட்ட முறையில் பாஜகவின் மிக முக்கியமான தலைவர்களிடம் ரகசிய சந்திப்பை தான் ஏற்படுத்த ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளார். பாஜகவுடன் கைகோர்ப்பது திமுகவிற்கு நல்லதா என்று கேட்டால் எப்படியும் தமிழக மக்கள் இனி ஸ்டாலினுக்கு வாய்ப்பை வழங்க மாட்டார்கள். மேலும் தனது குடும்ப சொத்துக்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வேறு வழியே கிடையாது. பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பதுதான் ஒரே வழி என்ற முடிவிற்கு ஸ்டாலின் அவர்கள் வந்துவிட்டதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று முன்தினம், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்திருப்பார். ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கவில்லை, நேரமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு சுமார் 24 திமுகவின் எம்எல்ஏக்கள் நேரடியாக அமித்ஷா அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் பேசியுள்ளனர். இதற்கு என்ன காரணம்? எதற்காக 45 நிமிடங்கள் பேச வேண்டும் அமித்ஷா அவர்களிடம் என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுகிறது. விஜய் அவர்களை தோற்கடிப்பதற்கும் ஆட்சியை கலைப்பதற்கும் ஸ்டாலின் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்பது நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஏனென்றால் கலைஞர் கூட அன்றைக்கு வாஜ்பாய் அரசை அமைப்பதற்கு, அத்வானி ஆட்சியை அமைப்பதற்கு ஏற்பாடுகளை கலைஞர் அவர்கள் காங்கிரசிற்கு சொல்லாமலே நேரடியாக பாஜகவுடன் கைகோர்த்ததும் உண்மைதான். இன்று இவர்கள் நல்லவர்கள் போல் வேஷமடைந்து கொண்டு காங்கிரஸ் எங்களிடம் சொல்லாமல் தாவேகாவிற்கு சென்று விட்டதாக கூறுகிறார்கள். இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். தற்பொழுது மைசூர் வழியாக குடகு மலை கூர்க் பகுதியில் சென்று அங்குள்ள ரிசார்ட்டில் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார் ஸ்டாலின் அவர்கள். இந்த திடீர் பயணத்தின் பின்னணியில் சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். ஏனென்றால் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு குடும்பத்துடன் ஓய்வெடுப்பதற்காக தற்பொழுது சென்றுள்ளார், மன நிம்மதிக்காக என்று மக்களிடமும் செய்தியாளர்களிடமும் கூறியுள்ளார். ஆனால் இது முற்றிலும் தவறானது. ஏனென்றால் சபரீசன் அவர்கள் அங்கு சென்றுள்ளார். லண்டன், துபாய்,
சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்து சம்பாதித்த பணங்கள் மூலமாக அங்கு பினாமிகள் மூலமாக ஏராளமான நிறுவனங்களையும் தற்பொழுது புதிதாக ஆரம்பித்துள்ளார் சபரீசன் அவர்கள். அதை விஜய் அவர்கள் கண்டுபிடித்து விட்டாலோ அல்லது அதை எப்படியாவது ரகசியமாக ஒட்டுமொத்த பின்னணிகள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்துவிட்டாலோ குடும்பமே நேரடியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிற்கு இவர்கள் குடும்பம் சிக்கக்கூடிய வகையில் அமையும். இதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதுகாத்து கொள்வதற்கும் தான் பாஜகவின் தலைவரிடம் காலில் விழாத குறையாக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது திமுக. இதுவரைக்கும் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு இப்பேற்பட்ட ஒரு சுற்றுப்பயணம் செல்லாத ஸ்டாலின் குடும்பம் இந்த முறை செல்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணமே இதுதான். ஏனென்றால் ஸ்டாலின் அவர்களுக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. விஜய் அவர்கள் முதல்வராக ஸ்டாலினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல ஆண்டுகள் அரசியலில் பயணித்த ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு முதல்வர் வாய்ப்பு கிடைத்ததே 71 வயதுக்கு பிறகுதான். ஆனால் விஜய் அவர்கள் 52 வயதிலேயே தற்பொழுது முதல்வராக வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் என்ன போராட்டத்தை நடத்தினார், சிறைக்கு எங்கே சென்றார் என்ற மனவேதனையும் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. இதனால் தான் அவருக்கு உறக்கம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. எப்படியாவது பாஜகவுடன் கைகோர்த்து தமிழ்நாட்டில் தங்களுடைய திமுகவின் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் வெள்ளை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் வெளியாகி பதவியேற்ற பிறகு வெள்ளை அறிக்கையை வெளியிடுவேன் என்பதையும் தெரிவித்திருந்தார் பதவியேற்பின் பொழுது. ஆனால் தற்பொழுது பட்ஜெட் தாக்கலின் பொழுதுதான் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு நிதிநிலை பற்றியான உண்மைத்தன்மைகளை மக்களிடம் கொடுப்பதாக முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதற்கான பணிகளும் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மைசூருக்கு சென்று ரகசிய ரெஸ்டாரண்டில் அவர்கள் குடும்பத்துடன் யாரை சந்திக்கப் போகிறார்கள், என்ன நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது, ஜூன் 2ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு திமுகவின் தோல்விற்கு காரணம் அந்த 36 குழுக்கள் கொண்ட அறிக்கை என்னவென்பதை பார்த்த பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் மீண்டும் ஒரு தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற்றாலோ, ஏன் இந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றாலோ திமுகவின் தற்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணிகள் தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டது. இதனால் திமுக கூட்டணி இல்லாமல் தான் அந்த தேர்தலை சந்திக்க நேரிடும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இந்த தேர்தல் அமைந்துள்ளதால் அவருக்கு உறக்கம் இல்லை. இதனால் தான் பாஜகவுடன் கைகுறுக்கப் போவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் மைசூர் பயணம் பற்றி மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.